வணக்கம். சனா ஹேர் ஆயில். ஆக்சுவலி யோகா செஞ்சாலும் உங்களுக்கு ஹேர் ஃபால் ஆகாதுங்க. என்கிட்ட ஒருத்தவங்க வந்து கேட்டாங்க. நான் டெய்லி யோகா பண்றேன், ஒர்க் அவுட் பண்றேன். யோகா ஒர்க் அவுட்லாம் பண்ணா நம்ம பிளட் சர்க்குலேஷன் இன்க்ரீஸ் ஆகி, நம்மளுடைய ஹேர் ஃபால் எல்லாம் நம்ம ஹேர் ரூட்ஸ் எல்லாம் ஸ்ட்ரென்தன் ஆகி, ஹேர் ஃபால் குறைய தானே செய்யணும். எனக்கு ஏன் இன்க்ரீஸ் ஆகுது அப்படின்னு சொல்லி கேட்டாங்க. ஸோ நான் அவங்க கிட்ட கேட்டேன். நீங்க எவ்வளோ ஃப்ரீக்வென்ட்டா ஹேர் வாஷ் பண்றீங்க அப்படின்னு சொல்லி கேட்டேன். நான் வீக்லி ஒன்ஸ் ஹேர் வாஷ் பண்ணுவேங்க அப்படின்னு சொல்லி அவங்க சொன்னாங்க. ஸோ அங்க தான் மிஸ்டேக் இருக்கு. ஏன்னா, நம்மளுக்கு தெரியும் யோகா, ஒர்க் அவுட் இது மாரி எக்சர்சைஸ்லாம் பண்றப்ப நம்மளுக்கு எவ்ளோ ஸ்வெட் ஆகும். இப்போ நீங்க யோகா, ஒர்க் அவுட் இது மாரி பண்றவங்களா இருந்தா, நீங்க ரொம்ப ஃப்ரீக்வென்ட்டா ஹேர் வாஷ் பண்ணிக்கோங்க. உங்க தலையில உங்களுக்கே தெரியும். இப்ப நம்ம ஹெவியா ஒர்க் அவுட் பண்ணியிருக்கோம் அப்படின்னா, எவ்வளோ ஸ்வெட் ஆயிருக்குங்கிறது நமக்கே தெரியும். அந்த ஸ்வெட் ஆனதுக்கு அடுத்த நாள் வந்து நீங்க கொஞ்சம் ஹேர் வாஷ் பண்ணிக்கலாம். அப்ப நான் யோகா பண்ணணும்னாலே டெய்லி ஹேர் வாஷ் பண்ணணுமா? அவ்ளோ ஸ்ட்ரெயின்லாம் நீங்க எடுத்துக்க வேணாம். உங்க ஸ்கேல்ப்ல வந்து எவ்வளோ ஸ்வெட் ஆயிருக்கு, நம்ம அன்னைக்கு எவ்வளோ வொர்க் அவுட் பண்ணியிருக்கோம் அப்படிங்கிறது நமக்கே தெரியும். இன்னைக்கு வந்து நம்ம ஹெவியா பண்ணோம்னா, அதுக்கு அடுத்த நாள் நம்ம ஹேர் வாஷ் பண்ணி பண்ணிக்கிட்டா நமக்கு போதும். ஆ நீங்க டெய்லி சனா ஹேர் ஆயில் அப்ளை பண்ணிக்கோங்க. நல்லா மசாஜ் கொடுங்க. 15 டேஸ் ஒன்ஸ் ஹாட் ஆயில் ஹேர் மசாஜ் பண்ணிக்கோங்க. ஆ ஸோ வந்து உங்களோட ரூட் ஸ்ட்ரென்தன் ஆகும். உங்களுடைய ஹேர் ஃபால் கம்மியாகும். உங்களுக்கு டேண்ட்ரஃப் இருந்தா அது கம்மியாகும். உங்க எக்ஸர்சைஸ்னால வந்து உண்டான ஸ்வெட் அதுக்கப்புறம் அலுப்பு இது எல்லாமே வந்து உங்களுக்கு கம்மியாகும். அதனால வர இச்சிங்கு உங்களுக்கு கண்டிப்பா கம்மியாகும். குறிப்பா ஸ்வெட் ஆகியிருக்க டைம்ல ஹேர் ஆயில் அப்ளை பண்ணாதீங்க. அப்ப மத்த நாள்லாம் என்ன பண்ணும் அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா, இது நார்மலாவே நீங்க யூஸ் பண்ணுங்க இந்த ஹேர் ஆயில. ஆனா, நான் சொன்ன மாதிரி லைட்டா வந்து ஸ்கால்ப்ப ஸ்க்ராட்ச் பண்ணி உங்களுக்கு தலையில வந்து அ அ மசாஜ் குடுத்துட்டு, அதுக்கப்புறம் ஹேர் ஆயில் அப்ளை பண்ணுங்க. ஆ இது வந்து உங்களுக்கு வந்து அந்த ஸ்கால்ப்ல இருக்க செடிமெண்ட்ஸ் எல்லாமே அ மு அ ரிமூவ் ஆயி, நம்ம ஹேர் ஆயில் டைரக்ட்டா அப்ளை ஆகும். குறிப்பா டாண்ட்ரஃப் இருக்கப்ப, அ டெய்லி வந்து இந்த மாரி ஸ்க்ராட்ச் பண்ணாதீங்க. பிகாஸ் அந்த டாண்ட்ரஃப்லாம் வெளிய தெரியும். அது அவங்களுக்கு பார்க்க ஒரு மாதிரி இருக்கும். டாண்ட்ரஃப் இல்லாதவங்க வந்து ஸ்க்ராட்ச் பண்ணிக்கோங்க. டாண்ட்ரஃப் இருக்கவங்க 15 டேஸ் ஒன்ஸ்ங்கிறது வீக்லி ஒன்ஸ் வந்து அ உங்களுக்கு அந்த ஹாட் ஆயில் ஹேர் மசாஜ் சொன்னேன் இல்லைங்களா? அது பண்ணுங்க. உங்களுக்கு ஹே ஒவ்வொரு ஹேர் வாஷ்லயும் அந்த டாண்ட்ரஃப் கம்மியாகுறது தெரிய வரும். உங்களுடைய ஹேர் ஃபால் குறையறது வந்து நீங்களே பார்க்க ஆரம்பிப்பீங்க. உங்க ரூட் வந்து நல்ல ஸ்ட்ரென்தன் ஆகும்.